இந்த வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க நண்பர்களே. எல்லாருக்கும் வணக்கம். போலாம். இன்று நம்ம வீடியோல ஒரு ரொம்ப காமன் ஆனாலும் ரொம்ப பேருக்கு பிரெயின்ல கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் ஒரு கேள்வி பற்றி பேச போறோம். நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு ஈவ் சாமிக்கு விளக்கு ஏற்றலாமா? இது தப்பா சரியா? பயப்பட வேண்டுமா பாவமா? இது எல்லாத்துக்கும் சாஸ்திரம் ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்பதை நாம நிதானமா தெளிவா பார்க்க போறோம். உண்மையான ஆன்மீக அடிப்படை. 1.5 நிமிடம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 80% வீட்டுகளில் இந்த சந்தேகம் ஒரு நாளாவது வந்திருக்கும். நம்ம ஹிந்து சமயத்துல முக்கியமானது நல்ல மனசு, நல்ல எண்ணம், பிரார்த்தனை செய்யும் பக்தி. அது மட்டும்தான். தமிழ் சாஸ்திரங்களிலும் ஸ்மிருதிகளிலும் தேவாரங்களில் எந்த இடத்திலுமே நான்வெஜ் சாப்பிட்டவர்கள் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றக்கூடாது என்னும் ஒரு விதியும் இல்லை. உடல் சுத்தம், மனம் சுத்தம். 2 நிமிடம். ஆன்மீகத்தில் முக்கியமானது உடல் சுத்தம், மனம் சுத்தம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நீங்க தன்னால முடிந்த அளவுக்கு கை வாய் நன்றாக கழுவிக்கோங்க. முகம் கால்கள் நன்றாக சுத்தம் பண்ணிக்கோங்க. விரும்பினால் சட்டை மாற்றிக்கொள்ளலாம், கட்டாயமில்லை. இந்த ஒரு பேசிக் சுத்தத்தோட நீங்க விளக்கு ஏற்றினாலே போதும். ஏன்னா தெய்வம் பார்க்கிறது நம்ம உடலை அல்ல, நம்ம மனதை. கோவில் விதிகள் ஏன் வேறாக இருக்கும்? 1.5 நிமிடம். சில கோவில்கள்ல மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டால் உள்ளே வரக்கூடாது என்று சொல்வாங்க. அதுக்கு காரணம் அன்று கோவிலில் பெரிய யாகம் நடக்கலாம், ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் எனர்ஜி இருக்கும். அந்த ஆலய விதிமுறையை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் மரியாதை. இது உண்மையான ஆன்மீக தடை இல்லை, அது ஆலய நெறிமுறைகளுக்கான மரியாதை. ஆனா